இப்போ நான் கூட சில விஷயங்கள் வந்து பேசுகிறது எப்படின்னா, சித்திரம் வரைகிறேன். ஒன்று சுவர் இல்லாத சித்திரம் வரைகிறேன். அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், உணரணும்னு. இன்னொரு சித்திரம் காமிக்கிறேன், இது வந்து இருக்குது, நீங்கள் பாருங்கள் அப்படின்னு. அப்படி நான் ரெண்டையும் காமிச்சிட்டு தொடர்ந்து நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ என்னோட பேச்சில் நீங்கள் வந்து என்னை புரிஞ்சுக்கணுன்னா, ஆக்சுவலி என்னன்னா, அறிவை அறிவோம். அதாவது தமிழனுக்கு முத மாம்டர் சொல்லி கொடுத்தது அறிவு, அறிவை அரின்னு சொன்னாங்க. அது இன்னொரு குரூப் அப்புறமா அதை அரின்றது கடவுளாக்கிடுச்சு. இல்லை, இங்கே அரி இல்லை, கடவுள் வெளியில் பகவான் இறைவன் அவன் தான் கடவுள். அந்த அறியை மாற்றிட்டாங்க. அதான் அறிவோம்னு சொல்லுவாங்க. நான் மறுபடியும் திரும்ப மாம்டர் வந்து மறுபடியும் சொல்கிறாங்க, அறிவை அறிவோம். அந்த அறிவு கடவுள் தான். ஏன்னா அறிவுக்குள்ளே கடந்து உள்ளே போகணும். ஆனால் அது கடவுள் கிடையாது. ஏன்னா இல்லை என்பவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மாம்டர் சொல்கிற விஷயம். புரியுதுங்களா? அப்போ மாம்டர் நம்மள மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் பயந்து வாழுங்க, பாவத்துக்கு பயப்படுங்க. ஏன்னா இங்கே கர்மா வினை எல்லாம் இருக்குது. அந்த கர்ம வினையை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். அதை நல்லா புரிஞ்சுங்க. அதை புரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் புரிஞ்சுங்க. இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து நிறைய பெற்றோர்கள் வந்து என் பிள்ளை என்னை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், என்னை இது பண்ண மாட்டான்னா பெற்றவங்க தான் பிள்ளை மேலே பாசம் வைக்கிறாங்க. அதே பிள்ளை என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் தான் பிள்ளை மேலே பாசம் வைக்கிறாங்க. தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, குடும்பம், இப்படி போகிறாங்க. அதாவது முன்னோக்கி போயிட்டே இருக்காங்க. பின்னோக்கி இருக்கிறவங்கள மோஸ்ட்லி கை விட்டுறாங்க. அல்லது ஊர் உலகம் சொந்தத்துக்கு பயந்து எப்படியோ. ஆனால் பெற்றோர்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இல்லை பிள்ளைகள்னால. ஆனால் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மானால சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி அந்த பிள்ளைங்களும் தான் பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்த நினைக்கிறாங்க. இது ஒரு விஷயம் நடக்குது. இது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணீங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்னன்னா, தன்னுடைய ரத்தத்திலேருந்து உருவாகிற உயிர் தான் மனைவி வயிற்றில் போய் அது பிள்ளையா உருவாக வெளியே வரும் பொழுது நம்மளுக்கு நல்லா புரியுது, இது என்னுடைய ரத்தம், எனக்குள்ளேருந்து வந்த ஒரு உயிர்னு. அதே மண்டைக்கு இந்த அறிவுக்கு அது புரியறதில்ல. நம்மளும் அதே மாதிரி தான் தகப்பன் வயிற்றில் இருந்தோம், அதுக்கு முன்னாடி தாத்தா வயிற்றில் இருந்தோம். அப்படியே பின்னோக்கி போனீங்கன்னா எல்லோருக்குமான மாம்டேட் வருவாங்க. இது எப்படின்னா, இந்த நிலா இருக்குங்களே, நிலா வந்து பூமியை சுற்றிக்கிட்டே இருக்குது. பூமியும் சுற்றிக்கிட்டே நிலாவை இழுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டே சூரியனை சுற்றுது. மற்ற எல்லா கோள்களும் சூரியனை சுற்றுது. அப்போ இது எல்லாமே சேர்ந்துக்கிட்டு சூரியனை எல்லாத்தையும் இழுத்துக்கிட்டு அது ஒரு சுற்றிட்டு இருக்குது. அது ஏதோ ஒரு மையத்தை சுற்றிக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த மொத்த மையமும் இன்னொரு மையத்தை சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்படி எல்லாமே சுற்றி போய் பார்த்தீங்கன்னா அந்த மையம் கடைசியாக வரும் பார்த்தீங்களா, இதுதான் மையம் அப்படின்னு. அந்த மையம்தான் மாம்டேட். சரிங்களா? அந்த இது மொத்தத்தையும் எடுத்துட்டா வச்சுங்கன்னா இல்லைன்னு ஆகிடும். அப்போ இல்லைன்னு என்பவன் இறைவன். சரிங்களா? அப்போ அவங்க அறிவு அந்த மையம் வரைக்கும் இருக்கு, எனக்குள்ளேயும் இருக்கு. அதாவது ஒரு பிரபஞ்சம் விரிகிறது, ஒரு பிரபஞ்சம் சுருங்கிறது. அதனால தான் இன்னைக்கு கொரோனா வைரஸ் போல எவ்வளோ வைரஸ் சின்னதுன்னா அதுக்கு இன்னும் சின்னதுன்னு போயிட்டே இருக்கும். அதுவும் நிற்காது. இந்த இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இப்போ கர்மா அந்த விஷயத்தை தான் பேச வந்தேன். அது எப்படி நீங்கள் கண்ணாலே பார்க்கலாம் அந்த விஷயத்த. ஆனால் இந்த விஷயம் நான் சொல்கிறது போது கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் கூட இருக்கும், நீ எப்படி சொல்கிறேன்னு. நான் அதனால தான் போயிட்டு அந்த வரலாறை வந்து பின்னோக்கி பார்க்கும் பொழுது எல்லாமே வேற மாதிரி இருக்கு. நீங்கள் உலகத்தை கேட்குற வரலாறு கதைகள் எல்லாம் வந்து அது போய் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கு. ஏன்னா எல்லாம் ஒளியில் பயணம் செய்யுது. அப்போ அது வேற மாதிரி தெரியுது. இங்கே வந்து உலகத்தில் வந்து வேற மாதிரி சொல்லப்படுது. பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு குடும்பத்திலே பார்த்துங்க, ஒரு அண்ணன் தம்பிக்கோ கணவன் மனைவிக்கோ சண்டை வந்தோன்னா யாராவது போய் விசாரிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்கவுங்க தான் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. தப்போ யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, என் மேலே தான் தப்புன்னு. அவங்க வந்து தான் பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி தான் ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அப்போ இதுவே சரியான உண்மை தெரியாதப்ப அவ்வளோ பின்னாடி போன வரலாறுலாம் நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இதுதான் வரலாறுன்னு அதை வந்து கதையாக சொல்லும் பொழுது அதில் எந்த அளவுக்கு நம்ப முடியும்? எல்லா வரலாறும் எத்தனை பேர் கடவுளாக வந்தவங்க, இறை தூதராக வந்தவங்க, இப்படி இந்த உலகத்தில் எத்தனை பேர் பகவானாக வந்தவங்க, எல்லாருடைய கதைகளும் வேறு மாதிரி இருக்கும். அது உண்மை கதை தெரியாது.
ஏதோ 50%. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, மாம்டேடு எந்த வரலாறு கேட்டாலும் அந்த வரலாறை கேட்டு நீங்கள் நல்லவனா வாழணும் அப்படின்னு உங்கள் மனசில் தோணுச்சுன்னா அந்த வரலாறை நம்புங்க. அந்த வரலாறுக்குள்ளே சத்தியத்தை தேடாதீங்க, பொய் உண்மைன்னு. எந்த வரலாறை நீங்கள் கேட்குறீங்களோ, இந்த மாதிரி நான் கெட்டவனா வாழக்கூடாது, கெட்டவனா வாழக்கூடாது, அந்த வரலாறையும் நம்புங்க. அதுலேயும் சத்தியம் தேடாதீங்க. இப்போ ஹிட்லருடைய வரலாறு கேட்டால் ஹிட்லர் மாதிரி நம்ம வாழக்கூடாது உங்கள் மனசில் தோணுதில்ல, அப்போ அதை நம்புங்க, கெட்டவனா வாழக்கூடாதுன்னு. அப்போ மொத்தத்தில் அவங்களுக்கு தேவை நல்லது. அப்படி ஒரு விஷயந்தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ மகாத்மா காந்தி பற்றி ஒரு ஒரு கர்மா சொல்கிறான். அதாவது அவர் இன்னைக்கு உள்ள உலகத்தில் இன்னைக்கு உள்ள நாட்டு நிலைமையை பார்த்துட்டு அவர் ஏன் சுதந்திரம் பெற்றார், அவரை பற்றி தப்பு சொல்கிறவங்களும் இருக்காங்க, அது நம்புறவங்களும் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் அந்த எல்லா இதுவும் அந்த காலகட்டத்தில் போய் பார்க்கணும். அந்த காலத்தில் எல்லாருக்கும் நம்ம ஃப்ரீடம் ஆகணும், வெள்ளைக்காரன் நம்ம ஆள்றான், இங்கேருந்து எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுக்கு அவன் நாட்டுக்கு கொண்டு போகிறான் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஆனால் அவங்ககிட்ட ஜெயிக்க முடியல, அவனை விரட்ட முடியல. அப்போ அவங்ககிட்ட கூஜா தூக்கிட்டு இருந்தாங்க நிறைய பேர். இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்கிறவங்க எல்லாம் அவங்ககிட்ட கூஜா தூக்கிட்டு இருந்தாங்க வெள்ளைக்காரன்ட்ட. அப்போ காந்தின்னு ஒருத்தர் வந்தார். ஆனால் அன்னைக்கு யாரும் நம்பலை அவரால் சுதந்திரம் இந்தியாவுக்கு வாங்கி கொடுக்க முடியும்னு. ஏன்னா முடியாது, அப்படி ஒரு இந்தியாவாக இருந்துச்சு. இந்தியா எல்லாம் மத ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் எல்லாம் பிரிஞ்சு இருந்துச்சு. இன்னைக்கு நீ இந்து முஸ்லீம் சொல்கிற மாதிரி அன்னைக்கு இந்துக்குள்ளேயே நிறைய பிரிஞ்சிருந்தாங்க. இந்துக்குள்ளேயே சிவனை வணங்குறவங்க, ராமனை வணங்குறவங்க, கிருஷ்ணன், இப்படி தனித்தனியாக பிரிஞ்சிருந்தாங்கன்னு வச்சுங்க. எல்லாரும் பிரிஞ்சு இருந்தப்ப அவர் என்ன பண்ணார், சுதந்திரம் பெறணும்னா ஒற்றுமை ஏற்படுத்தணும், மக்களுக்குள்ள மதத்தை கடந்து ஒற்றுமை ஏற்படுத்தணும். அவர் ஒற்றுமை தான் ஏற்படுத்தினார். எல்லாத்தையும் அந்த சுதந்திரம் ஒன்று வேணும் நம்ம இந்தியர்கள் அப்படின்ற ஒன்றுபடணும்னு ஒன்றுபட வச்சாரு. அதுக்கப்புறம் தான் எல்லாரும் பார்த்தாங்க, இவர் போகிற போக்கில் இவர் கண்டிப்பாக சுதந்திரம் பெறுவார் அப்படின்ற மாதிரி தான் அவர் கூட எல்லாரும் சேர்ந்தாங்க. இன்னொன்று, அவருடைய போராட்டத்தில் உயிருக்கும் எந்த ஆபத்து இல்லை, ஏன்னா அவர் அகிம்சை முறையில் போராடினார். அப்படியேப்பட்ட ஒரு காந்திஜியை சுட்டு கொன்னாங்க. இந்த சுட்டு கொன்னதில் எதிரியை பற்றி நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நம்ம நாட்டை ஆள்றவங்க சரியாக ஆளலை அப்படின்னா மறுபடி அவங்களே வராங்க, மறுபடி நம்மளை ஏமாற்றி ஆடுறாங்க, நம்ம பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க. நல்லா இருக்கிறோம், நம்ம நல்லா இருக்கணும், ஆனால் ஜேப்பில் ஒன்றுமே இல்லை, ஆனால் நம்மளுக்கு பிரெயின் வாஷ் நடக்குது. சரிங்களா? அப்போ மக்கள் மீது தான் நம்ம குறை சொல்லுவேன், ஆட்சியாளர்கள் மீது குறை சொல்லுவேன். அவன் திருடன், அரசியல்வாதி எல்லோரும் திருடர்கள் தான். நீங்கள் நல்லபடியாக ஓட்டு போடுங்க, ஒன்று சேர்ந்து யோசனை பண்ணி ஓட்டு போடுங்க, உங்களுக்குள்ள பிரிவினை இல்லாமல். அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அந்த காந்திஜியில் மெயின் குற்றவாளி யாருன்னா எனக்கு சொல்ல முடியல, நேரு தான். ஏன்னா அவர் மட்டும் நினச்சிருந்தா அதை தடுத்துருக்கலாம். ஆனால் அவருக்கும் தெரியும் இது நடக்க போகுது, ஆனால் அதை விடணுன்றது எண்ணத்துக்கு அவரும் வந்துட்டார் அந்த காலத்து அரசியல் சூழ்நிலையில். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஒருத்தவங்க செஞ்ச பாவம் கடைசியில் அவர் மகளும் சுட்டு கொல்லப்பட்டாங்க. பிளேன் கிராஷில் ஒரு பேரனும் இறந்தான், இன்னொரு விதம் போனாங்க. இப்போ அவருடைய அடுத்த இது தடுமாறிட்டு இருக்கிறார். அவர் எவ்வளோ அறிவாக பேசினாலும், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சி பேசினாலும், இன்னைக்கு அவருடைய நிலைமை என்ன தெரியுங்களா, ஜோக்கர். அவர் உண்மைதான் பேசுகிறாரு. அந்த மாதிரி மீடியாவை வச்சுக்கிட்டு அவர் நல்லது பேசினாலும் இவன் பச்சா, இவன் ஒன்றும் தெரியாது, இவனுக்கு எதுவுமே புரியாது, இவன் சும்மா வளருவான், யோசிக்க விட்டுறதில்ல. முதலையே சொல்லிடுறது இவன் முட்டாள், இவன் பேச்செல்லாம் யாரும் யோசிக்காதீங்கன்னு. அந்த இடத்துல தான் அவர் இருக்கிறார். இன்னைக்கு அது எல்லாம் அந்த கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அவங்க. இதுதான் சொல்றது, நம்ம செய்கிற பாவம் நம்ம பிள்ளைக்கும் போவோம், பேரனுக்கும் போவோம், தலைமுறை தாண்டி போவோம். இதே மாதிரி தான் இன்னைக்கு இந்தியாவை ஆண்ட அரசர்கள் எல்லாம் எங்கே இருக்காங்க, அவங்க வாரிசுலாம் எங்கே இருக்காங்க தெரியல. யோசிங்க.